நண்பர்களே, இன்னைக்கு என்கிட்ட ஒரு 3D மாடல் இருக்குது, மெட்டீரியல் ஷேடர் இருக்குது, கம்போசிட்டர் ஷேடர் இருக்குது, ஜாமெட்ரி நோட்ஸ் இருக்குது அண்ட் முழுசாக ரிக் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டரும் இருக்குது. இது எல்லாமே இப்போதைக்கு தனித்தனி ஃபைலாக அங்கங்கே என்னோட லேப்டாப்பில் சேவ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லா ஃபைல்ஸையும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம் யூசிங் அசெட் ப்ரௌசர். ஸோ தட் நம்மளோட ஃபியூச்சர் பிளெண்டர் ப்ராஜெக்ட்டில் இதை நம்ம எப்போ வேணாலும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஈஸியாக இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ladies and gentlemen, let's get into the video. Alright, let's start with this simple 3D model. Okay, இந்த பலூன் இப்போதைக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான். ஓகே, பட் இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் கூட நம்ம அதை ஒரு ஃபோல்டரில் போட்டு வைக்கணும். அண்ட் இன்கேஸ் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியலனா ஜஸ்ட் ப்ரெஸ் தி ஆப்ஜெக்ட், ப்ரெஸ் M அண்ட் தென் உங்களுக்கு வேணும் ஒரு புது கலெக்ஷன் கொடுத்து அதுக்கு ஒரு நேம் செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஜியோ பிகாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மாடல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தனி செப்பரேட்டான ஒரு ஃபோல்டர் அண்ட் தென் மெட்டீரியல்ஸ்க்கு தனி ஃபோல்டர், ஜாமெட்ரி நோட்ஸ்க்கு தனி ஃபோல்டர், அந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல நான் ஆல்ரெடி அசெட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் அண்ட் அதில் இருந்த அசெட் ப்ரௌசர். பட் இந்த பேனலுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ டு எடிட், ரெஃபரன்ஸ் அண்ட் தென் அதில் ஃபைல் அண்ட் பாத் அந்த கேட்டகரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல அசெட் லைப்ரரின்னு ஒரு பேனல் ஒன்று இருக்கும். அண்ட் பை டிஃபால்ட் பிளெண்டர் அதோட அசெட் ப்ரௌசராக இந்த ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த லொக்கேஷனில் தான் இங்கே நீங்கள் பார்க்குற ஜாமெட்ரி நோட்ஸ், ஹேர் சிஸ்டம் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா நம்மளோட ஸ்கல்ப்டிங் ப்ரஷஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நோட் குரூப்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக பிளெண்டர் இங்கே இடத்துல சேவ் பண்ணுது. ஓகே, பட் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புது டேரக்டரி கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு புது ஃபைலில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட டெஸ்க்டாப்பில் பிளெண்டர் 4.5 assets அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3D மாடல்ஸ் அண்ட் தென் நோட்ஸ், மூணாவது ஃபைலாக லெட்ஸ் சே கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட வந்து 3 ஃபைல்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நான் ஃபஸ்ட்டு 3D மாடலை ஒரு அசெட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆட் அசெட் லைப்ரரி. ஸோ இப்போ இங்கே 3D மாடல் அந்த ஃபோல்டர் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், இந்த வாட்டி ஃபார் கேரக்டர்ஸ் அண்ட் இன்னொரு டைரக்டரி விச் இஸ் கோயிங் டு பி நோட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் மறக்காமல் இந்த சேவ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் இந்த பிளெண்டர் ஃபைலை நம்ம இதுக்கப்புறம் ஒரு வாட்டி புட் அப் பண்ணும்போதும் இந்த டைரக்டரிஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அதில் சேவ் ஆகிருக்கும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி மார்க் அசெட் அண்ட் நம்ம கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு புக் கைண்ட் ஆஃப் அன் ஐக்கான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு அசெட்டாக சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ நீங்கள் கீழே இங்கே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆல் லைப்ரரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அசெட் லைப்ரரியில் நம்மளோட பிகாச்சு இங்கே இருக்குது. ஓகே, பட் இதுவே நீங்கள் இப்போ ஒரு புது பிளெண்டர் ஃபைலில் அதே ஆல் லைப்ரரிஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிகாச்சு இந்த இடத்துல இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு இந்த அசெட் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பிளெண்டர் ஃபைலில் மட்டும்தான் சேவ் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஆல் லைப்ரரிஸ்லேருந்து அதை கரண்ட் ஃபைல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்ஸ் அகேன் நம்மளோட 3D மாடல் இருக்கும். பட் இதுவே நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண டைரக்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட 3D மாடல் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைல், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைல் சேவர்ஸ் அண்ட் என்னோட பிளெண்டர் 4.5 அசெட் அண்ட் அதில் நான் வந்து இந்த 3D மாடலை செலக்ட் பண்ணி இதுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன், பிகாச்சு. அண்ட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட அந்த 3D மாடல் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் பிகாச்சு பாக்காவாக வந்து உட்காந்துருச்சு. அண்ட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட புது ஃபைல்லையும் இந்த ஜியோ பிகாச்சு அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோட 3D மாடல் அந்த கேட்டலாக்குள்ளே நான் போனாலும் எனக்கு அந்த இடத்துல பிகாச்சு இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இதை ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா மட்டும் போதும், நம்மளோட மாடல் ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியலோடு உள்ளே வந்துடும். அண்ட் பை த வே இது வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு 3D மாடலை உள்ளே இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு நோட் குரூப்ஸ். அண்ட் இப்போ என்கிட்ட ஒரு மெட்டீரியல் நோட், ஒரு ஜாமெட்ரி நோட் அண்ட் ஒரு வாட்டர் கலர் கம்போசிட்டர் ஃபில்டரும் வந்து என்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இந்த நோட் குரூப்பை நம்ம எப்படி ஒரு அசெட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு புது பிளெண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபைலில் லைட்ஸ், கேமரா எதுவுமே வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெட்டீரியல் எந்த ஆப்ஜெக்டில் இருக்கோ அதை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி இந்த புது பிளெண்ட் ஃபைலில் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கால் இட் சூப்பர் ஸ்டார் மெட்டீரியல். ஆல்சோ நம்ம இங்கே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாகவும் வேலை பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி மூவ் டு நியூ கலெக்ஷன் கால்ட் ஷேடர் மெட்டீரியல். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த கனெக்ஷனுக்குள்ளே இந்த சர்க்கிள் இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா என்னோட ஜாமெட்ரி நோட்ஸ், இந்த ஜாமெட்ரி நோட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோட எண்ட்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஜாமெட்ரி நோட் குரூப்பை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது எப்போயுமே ஒரு கைண்ட் ஆஃப் பிளேஸ் ஹோல்டர் மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டில் தான் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணணுன்ட்டு. ஸோ நான் வந்து இங்கே பிளேன் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளேனை வந்து இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணி Ctrl+C அண்ட் Ctrl+V. அண்ட் இப்போ நான் அந்த பிளேனை தொட்டேன் அப்படின்னா எனக்கு எங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாமெட்ரி நோட்ஸோட எல்லா இன்புட்ஸுமே வந்து இருக்கும், லைக் இன்ஸ்டன்ஸ், length, starting frame, speed, etc. And let's call it superstar_geo notes. அண்ட் இதை வந்து நான் ஒரு புது கலெக்ஷனில் போட்டுக்கிறேன் கால்ட் ஜியோ நோட்ஸ்.
Then let's move on to the compositor node. Compositor nodes are kind of tricky, okay, because இந்த மொத்த நோட்ஸ் குரூப்புமே வந்து இந்த ரெண்டர் இமேஜை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மொத்த சீனையுமே வந்து நம்ம இப்போ காப்பி அண்ட் பேஸ்ட் அந்த ஃபைலில் பண்ணால் தான் இந்த நோடை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரிக்கி ஒன். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே ஒரு குட்டி ட்ரிக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். அது என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபைல் இங்கே வந்து சேவ் ஆகிருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். இந்த லொக்கேஷனில் இட்ஸ் கால்ட் short2_5 நல்லா நேமிங் கொடுத்துருக்கேன்ல. ஸோ அந்த லொக்கேஷனை நான் காப்பி பண்ணிட்டு இப்போ ஃபைல் அண்ட் தென் append அண்ட் தென் நீங்கள் நான் அந்த லொக்கேஷனை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பிளெண்ட் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நோட் 3 அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இங்கே வந்து நமக்கு அந்த வாட்டர் கலர் ஃபில்டர் அந்த நோட் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ப்ரெஸ் append. ஸோ நம்ம வந்து ஜாமெட்ரி நோட்ஸ் அண்ட் ஷேடர் மெட்டீரியல் மாதிரி இது வந்து ஒரு தனி ஆப்ஜெக்டாக உள்ள வராது. நம்ம இப்போ கம்போசிட்டிங் டேப்குள்ளே போயிட்டு Shift A அண்ட் குரூப்புக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே நமக்கு அந்த வாட்டர் கலர் குரூப் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஓரளவு செட் பண்ணியாச்சு இந்த ஃபைலை. அந்த இதை மொத்தமாக வந்து செட் பண்ணுறதுக்கு go to file, save as and select the notes, geo notes. And once again இது வந்து நான் ஒரு asset இதுக்குள்ளே நம்ம போயிட்டு go to notes and இப்போ நம்ம இந்த 3 இதையும் நம்ம அசட்டாக கன்வெர்ட் பண்ணோம். பட் அன்லைக் நம்மளோட 3D மாடல் ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை மட்டும் நம்ம மார்க்கஸ் அசெட்னு கொடுத்துட்டா போதாது. ஸோ இந்த மாதிரி ஷேடர் நோட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டிஸ்பிளே மோட வியூ லேயர்லேருந்து பிளெண்டர் ஃபைலுக்கு மாற்றிருக்கேன். ஓகே, அண்ட் தென் அதில் இங்கே நோட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த குரூப்பில் இந்த ஃபைலில் இருக்கிற எல்லா நோட் குரூப்புமே வந்து அவைலபிளாக இருக்கும். எனக்கு இதனால தான் வந்து நேமிங் இது எல்லாமே ஆர்கனைசேஷன் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் நான் இம்போர்ட் பண்ண அந்த சர்க்கிளில் 2 மெட்டீரியல் இருந்திருக்கு. ஆல்சோ என்னோட பிளேன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் நோட் குரூப்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் வந்து ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம். கோ டு த ஜியோ நோட்ஸ். ஸோ இதோட பேர் வந்து சூப்பர் ஸ்டார் அனிமேட் டெம்ப். ஸோ இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். அந்த மெட்டீரியலில் இட்ஸ் கால்ட் ._serial_material. ஸோ இந்த .001 ரைட் கிளிக் அண்ட் டெலீட். ஓகே, ஸோ இப்போ அந்த மெட்டீரியலை ரைட் கிளிக் அண்ட் மார்க்கஸ் அசெட். ஒன்ஸ் அகெயின் நம்மளோட நோட் வந்து இங்கே அசெட் ஆயிடுச்சு. நம்மளோட அந்த நோட்ஸ் கேட்டகரியில் ஜியோ நோட்ஸையும் ரைட் கிளிக் மார்க்கஸ் அசெட் அதுவும் வந்துருச்சு. தென் வாட்டர் கலர் மார்க்கஸ் அசெட் அதுவும் இங்கே வந்துருச்சு. ஓகே, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஷேடர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நோட்ஸ், இது வந்து கம்போசிட்டர். ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஆல்தோ நமக்கு இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலும் ஃபியூச்சரில் நம்ம ஆட் பண்ணி போக எது ஜியோ நோட்ஸ் எது ஷேடர் நோட்ஸ் எதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம இங்கேயும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இதில் இங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு புது கேட்டலாக் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ லெட்ஸ் கால் இட் ஷேடர்ஸ். அண்ட் இன்னொரு கேட்டலாக் லெட்ஸ் கால் இட் ஜியோ நோட்ஸ். அண்ட் தென் மூணாவதாக கேட்டலாக் லெட்ஸ் கால் இட் கம்போசிட் நோட்ஸ். அண்ட் தென் அதுக்கப்புறமா நம்மளோட இந்த ஆல் கேட்டகரியிலேருந்து என்னோட டாட் மெட்டீரியலை நான் வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஷேடருக்குள்ளே போட்டுக்கிறேன். அண்ட் தென் என்னோட சூப்பர் ஸ்டார் அனிமேஷன் டெம்ப்ளேட்டை ஜியோ நோட்ஸ்குள்ளே அண்ட் தென் வாட்டர் கலர் ஃபில்டரை கம்போசிட் நோட்குள்ளே. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ஆல் கேட்டகரியில் எல்லாமே இருக்கும். பட் நம்மளால் வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு கம்போசிட்டிங் வேணும்னா இந்த ஃபோல்டர், ஜியோ நோட்ஸ் வேணும்னா இந்த ஃபோல்டர், ஷேடர் வேணும்னா இந்த ஃபோல்டர். ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா வந்து யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் இட். அந்த நோடை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் N அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அது பக்கத்தில் இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும். பட் எப்படி நம்ம நோட் குரூப்பை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா நோட் குரூப்பை இப்படி வச்சுட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தென் லெட்ஸ் கோ டு .material. அந்த ஃபைல் அகைனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டர் சேவ் ஆகிருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லோட் கஸ்டம் ப்ரிவ்யூ. வி ஹேவ் திஸ். ஸோ இப்போ ஒரு நோட் குரூப் அண்ட் 3D மாடல் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது ஒரு அசட்டான்னு பார்த்துட்டோம். ஃபைனலாக ஒரு ஃபினிஷ்ட் ரிக், ஒரு ஃபினிஷ்ட் கேரக்டர் அதை வந்து நம்ம எப்படி அசட்டாக மாற்றுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேரக்டர் இது வந்து ஃபுல்லி ரிக்ட், இந்த போஸ்ட் லைப்ரரி எல்லாமே செட்டான ஒரு கேரக்டர். அண்ட் இது எல்லாத்தையுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அண்டர் த நேம் ஆஃப் ஜியோ டூமர். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட ஷேடருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது, என்னோடய ரிக் இருக்குது, அண்ட் தென் என்னோடய ஜாமெட்ரி இருக்குது. ஓகே, பட் இந்த ஓவரால் ஃபைலே வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு ஃபோல்டரை மட்டும் ரைட் கிளிக் காப்பி அண்ட் தென் ஒரு புது பிளண்ட் ஃபைலில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு I'm going to Control V. ஸோ இப்போ நம்ம இந்த மொத்த இதையுமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ப்ரெஸ் Control S அண்ட் தென் நம்மளோட கேரக்டருக்கு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இதில் இப்போ let's go and call it characters. and இப்போ இதை நான் ரைட் கிளிக் மார்க்கஸ் அசெட் கொடுத்தேன் அப்படின்னா let me go to the asset browser characters. அண்ட் இப்போ கேரக்டரும் இருக்கும், என்னோட போஸ்ட் லைப்ரரி இருக்கும். ஓகே, அண்ட் இந்த போஸ்ட் லைப்ரரி பற்றி வந்து நான் டீட்டெயிலாக என்னோட லைவ் ஸ்ட்ரீமில் சொல்லியிருப்பேன். செக் இட் அவுட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்து நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வர வேணாம் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் வந்து ஒரு புது கேட்டலாக் க்ரியேட் பண்ணலாம். லெட்ஸ் கால் இட் டூமர்ஸ். அண்ட் இது ரெண்டுத்தையும் அதுக்குள்ளே நான் போட்டேன் அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ளே அது எல்லாமே இருக்கும். லேட்டராக நான் வந்து இந்த பர்டிகுலர் எனக்கு வேணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட்,
இப்போ வந்து நம்ம பேசிக்கான ஒரு ஆர்கனைசேஷனை முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஒரு புது 3D மாடலை வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கால் இட் மாடல் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி நான் டவுன்லோட் பண்ணது. ஸோ இதை வந்து நான் ஒரு அசட்டாக இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நான் வந்து இங்கே குரூப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் அண்ட் Ctrl+C. பட் இப்போ ஒரு புது ஃபைலாக இல்லாமல் லெட்ஸ் கோ டு மை பிகாச்சு ஃபைல். ஆக்சுவலி வந்து நான் அது பிகாச்சு அப்படின்னு வந்து சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஜஸ்ட் கால் இட் மை 3D மாடல்ஸ். இதில் இப்போதைக்கு நான் வந்து இந்த பிகாச்சுவை ஹைட் பண்ணிவிட்டு டு ரைட் கிளிக் பேஸ்ட் டேட்டா பிளாக்ஸ். ஸோ இப்போ நம்மளோட அந்த 3D மாடல் அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ரைட் கிளிக் மார்க்கஸ் அசட். அண்ட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 3D மாடலுக்குள்ளே என்னோட சூப்பர்மேனும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா மட்டும் போதும். அப்படி நீங்கள் இந்த மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ண உடனே இந்த இடத்துல ஆட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று பாப்பப் ஆகும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் 0 பண்ணணும். அப்போ தான் நம்மளோட கேரக்டர் வேர்ல்டோட சென்டரில் இருக்கும், விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு வாட்டி வந்து நீங்கள் உள்ளே இந்த மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணும்போதும் இது வந்து நீங்கள் 0ல் செட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த அசட் ப்ரௌசர்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போதும் ஒரு சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இங்கே இம்போர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து டிஃபால்ட்டாக ஃபாலோ ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் செட் டு அப்பண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மோட். அண்ட் அப்பண்ட் அப்படிங்கிற மோட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நான் வந்து இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இந்த ஃபைலுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபைல். ஓகே, இப்போ வந்து நான் இதில் எந்த சேஞ்ச் வேணாலும் பண்ணுவேன். சரி, இதோட கையை இப்படி வந்து மாற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைலில் நான் வந்து மாற்றுறதுனால என்னோட ஒரிஜினல் ஃபைலில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இப்போ கோ ஃபைல் ரிவர்ட் ரெஃப்ரெஷ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அண்ட் அதே மாதிரி தான் இங்கே வந்து நான் இப்போ லெட்ஸே நான் வந்து இதை ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதை வந்து நான் இப்போதைக்கு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் இப்போ இந்த ஃபைலை நான் ரிவர்ட் பண்ணேன் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மோட். ஒன்ஸ் இந்த அப்பண்ட் மோட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் ஃபைலுக்கும் புதுசாக கிரியேட் ஆன அந்த ஃபைலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. பட் இதுவே நம்ம அப்பண்ட்லேருந்து லிங்க் செட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒன்ஸ் அகைன் அதாவது நான் கொடுக்குறேன், ரெண்டுமே இப்போதைக்கு ஐடென்டிக்கலாக இருக்குது. ஓகே, பட் இப்போ நான் இதை ஒன்ஸ் அகைன் ஸ்கல்ப் மோட் போயிட்டு ஸோ நான் வந்து என்னோடய சோர்ஸ் ஃபைலில் தான் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னோட இம்போர்ட் பண்ண அந்த ஒரு இதில் கிடையாது. பட் ஸ்டில் இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைலை நான் ரிவர்ட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட சோர்ஸ் ஃபைலில் பண்ணுற சேஞ்சஸ் இந்த ஃபைலை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்குக்கும் அப்பண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் லிங்க்டு மோடில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நான் டேப் கொடுக்குறேன், என்னால் எடிட் மோடுக்கு போக முடியல. Control டேப் கொடுக்குறேன், ஆப்ஜெக்ட் மோட தவிர வேறு எந்த மோடுமே இங்கே வந்து அவைலபிளாக இல்லை. அண்ட் ஆல்சோ நம்மளால் வந்து இந்த மாடிஃபையர் பேனல், மெட்டீரியல் பேனல் இது எதையுமே வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே டிஃபால்ட்டாக லாக் ஆகிருக்கும். ஸோ அதை அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஒன்ஸ் அகைன் ரைட் கிளிக் பண்ணி கோ டு லைப்ரரி ஓவர்ரைட் மேக் செலக்டட் அண்ட் கான்டென்ட். அண்ட் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாக் வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளால் அந்த நம்மளோட மாடலை இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஸ்டில் நம்மளால் வந்து எடிட் மோட்குள்ளே போக முடியாது, ஸ்கல்ப் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் ஃபைலையும் வந்து பாதிக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு முடிவு. ஆல்சோ டிஃபால்ட்டாக வந்து எல்லா மெட்டீரியலுமே வந்து நமக்கு அந்த மாதிரி லாக் ஆகிருக்கும். பட் ஸ்டில் அவங்களோட புது ஃபைலில் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் மாடிஃபையர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே அந்த செயின் ஐக்கான் இருக்கும். எந்தெந்த இடத்துல அந்த செயின் ஐக்கான் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பிரேக் ஆகும். அண்ட் ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை மேனுவலாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அசட் ப்ரௌசர் அண்ட் அதை சுற்றி இருக்கிற எல்லா சில விஷயங்கள், பல விஷயங்கள். ஐ திங்க் இதை பற்றி யாரும் தெளிவாக தமிழ் இன்னும் போடல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் இந்த வீடியோவில் காமிச்ச இந்த ஃபைலாக இருக்கட்டும், இந்த ஃபைலாக இருக்கட்டும், என்னோட கம்போசிட்டர் ஃபில்டராக இருக்கட்டும், ஜாம் ரினோட்ஸாக இருக்கட்டும், இந்த மெட்டீரியல் ஷேடராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த வீக் வந்து கிடைக்கும் இஃப் யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் திஸ் சேனல். நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி நான் ஒரு பண்டிலாக வந்து ஒரு செட் ஆஃப் என்னோட அசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவேன். நீங்கள் அதை நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு அசட் கேட்டகரியாக மாற்றி என்னோட மாடல்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், என்னோட ஷேடர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னோட கம்போசிட்டர் நோட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் ஜஸ்ட் 59 rupees. ஆப்வியஸ்லி அதுக்கு மேலே வந்து நான் சார்ஜ் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வந்து வீடியோ ஃப்ரீயாக வந்து போடலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். பட் ஸ்டில் தமிழில் நான் வந்து எங்கே தேடினாலும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு பேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கான வீடியோஸ்லாம் செட் பண்ணிவிட்டு தென் வி கேன் கோ இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் வீடியோஸ். நான் வந்து அந்த ஒரு காலத்துக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆல்சோ நான் வந்து ஒரு அனிமே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கால் டூம்பர்ஸ் அனிமே. அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு டீமன் ஸ்லேயர் ரிவ்யூ போட்டிருக்கோம், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். See you guys, bye.